இங்க இருக்கிறது யாருன்னா நம்ம டேக்கோ நெமிசஸ். அவன் தான் அது. சரத்து. எனக்கு என்ன ஒரு வெறினா, நான் நிறைய கமெண்ட்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன், யாருக்கெல்லாம் எஸ்ஓடி அதிகமா வருதோ வீடு தேடி போய் வெட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். போக்கோ F7ல எஸ்ஓடி வருது கூட பிரச்சனை இல்லைங்க, அவன் எந்த சிம் யூஸ் பண்றேன்னு சொன்னாங்க, அப்பதாங்க ரத்த கண்ணீர் வருது. ஒரு BSNL ஒரு ஜியோ, ஊருக்குள்ள இருக்கிற ரெண்டு பெரிய பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நல்லா இருக்கு, செம. டூவல் சிம் யூஸ் பண்றான், காலையில இருந்து 5G 4 hours 41 minutes. எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இல்ல. ஆன்லைன்ல வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் பாத்துருக்கான். பாத்தீங்களா, இங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ற போன் வச்சிருக்காரு, OnePlus 13 சம்பவம் பண்ற போன் இன்னொருத்தர் இருக்காரு. கேமிங் போன் சார். அது உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அவர் கேமிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மெட்டல் ஃப்ரேமா சூப்பரா கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஓ, மெட்டல் ஃப்ரேம் எல்லாம் ஓகே. நீ வாங்கின புதுசுல ஹீட் ஆச்சா இல்லையா? ஹீட் ஆகல. ஹீட் ஆகலையா? இன்னைக்கு தான் இது ஹீட்டே ஆகல. அதாவது இப்ப வெயில்ல இந்த மாதிரி வெளில சுத்திக்கிட்டு இருக்க. அப்போ என் கேள்வி என்ன, நீ இது லான்ச் ஆனப்போ வாங்கினியா இல்லாட்டி அதுக்கப்புறம் வாங்கினியா? லான்ச் ஆகி ஒரு 1 monthக்குள்ள வாங்கினல. 1 month. ஆனா அப்டேட் பண்ணல 2 வாரத்துக்கு. ஓ, நான் வாங்கினப்ப அப்டேட் இருந்துச்சு, ஆனா 2 வாரத்துக்கு நான் அப்டேட் பண்ணல. அப்பவே உனக்கு நல்லா வந்துச்சுன்னு தான் நான் சொன்னேன் இல்லையா? அப்பவே உனக்கு எவ்வளவு வந்துச்சு? சரி, அப்பயே இதே அளவு வந்துச்சு. ஒரு 9 hours வந்ததா? எவ்வளவு வருது? அப்பெல்லாம் நல்லா 12-13 விட்டு சாத்திட்டு இருந்தேன். 2 நாள் 12 hours 13 hours-ஆ? இல்ல, எனக்கு ஒரு மெயில்ல ஒரு யூசர் ரிவ்யூ வந்துச்சு. அதுல ஒருத்தர், அந்த நண்பர் சொன்னாரு, போன் வந்த அன்னைக்கு நமக்கு ஒரு பூரி போற வந்துருமா ப்ரோ, போன் வந்துருச்சு, ஆசைப்பட்ட போனு, நான் இதை வந்து இன்னைக்கு ஜாலியா யூஸ் பண்ணுவேன். நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருக்கும், நம்ம ஏதாவது புதுசா ஒரு பொருள், ஒரு பலூன் வாங்கினா கூட நம்ம அப்படிதான் இருக்கும். அவரு கான்ஃபிகர் சார்ஜ் 100 போட்டு கான்ஃபிகர் பண்றாராம், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 20+ hours SOT-னாரு. என்னது 20+ hours SOT-யா? நீ தூங்குனியா இல்லையா? அப்படிதான் இருந்தது எனக்கு. சரியா, அந்த மாதிரி இருக்கு இப்ப சரத் சொல்றத கேட்டா. ஏன்னா இவன் சொல்றதும் அப்படிதான் இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா BSNL ஜியோ தான் ஹைலைட். வேற லெவல். ரெண்டுமே 4G ல இருக்கும். BSNL ரோமிங் போச்சுனாலே என்ன கேம் ஆடுவியா? என்ன கேம்? அண்டான் ஒரு கேம் ஒரு வாரமா ஆடிட்டு இருக்கேன். அண்டாவா? அண்டான் அவுட் ஆன் நினைக்கிறேன். அண்டான் UN அண்டானா? ஐயோ, நான் ரொம்ப அவுடேட்டடா இருக்கேன்னு மட்டும் தெரியுதுடா. இல்லடா, அவுடேட் ஐட்டம் மட்டும் புரியுது. உனக்கு தெரியுமாடா சந்திர? இல்ல எங்களுக்கு தெரியலப்பா. நான் கூட என்னது அண்டான் புது கேம் இல்ல, கமெண்ட்ஸ்லயே வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னது அண்டாவா? ஆமா. என்ன தம்பி ஏதோ அண்டான இல்ல, அண்டான் வச்சு என்ன வேலை? அண்டா வச்சு அவன் விளையாடுவான். சரி 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 சரி. என்னது சரி சரியா? ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குலடா, மாசா இருக்குல. அண்டாவுல போட்டா நல்லா இருக்கும். கன்சிஸ்டன்ட்டா எவ்வளவுடா வருது SOT? இப்போ எவ்வளவு F7 யூசர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியல. இல்லடா, F7 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நாங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ ரீசன்ட்டா அந்த அப்டேட்ல. சில பேர் வந்து இல்ல எனக்கு இதுவா இருக்கு அப்படி அப்படி. ஆமா, அவங்க எல்லாம் சார்ஜ் போடாம யூஸ் பண்றாங்க. இது ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஹீட்டிங் தானே. அதான் இவன் இப்ப இந்த வெயில்ல எடுத்துட்டு வரும்போது 2 சிம் கார்டும் வச்சு யூஸ் பண்ணும்போது வாமா இருக்குன்றான். என்ன கேக்குறான், நான் என்ன உங்க போன் ஹீட் ஆகுது? ஹானர் மேஜிக் நம்ம போட்டு வளைச்சு வளைச்சு நம்ம போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். இவ்வளவு ஹீட் ஆகுமான்னு கேக்குறான். அப்ப அதுல தெரியும் நம்ம அவனுக்கு ஹீட்டே ஆகாது இல்ல போல. அப்படி நியாயம் இல்ல. ஹீட்லாம் ஆனது இல்ல, ஹீட்டே ஆனது இல்ல பாருங்க. அதான் இப்போ இல்ல, லேட்டஸ்ட் அப்டேட் கொஞ்சம் பரவாயில்ல போல. இப்போ என்ன சொல்றீங்க? Xiaomi 15 Ultra நான் சொன்னேன்லடா, கொஞ்சம் பரவாயில்ல. கேமரா ஆன் பண்ணா கண்டிப்பா ஹீட் ஆகும். சரியா, கேமரா ஆன் பண்ணா ஹீட் ஆகும். பட் முன்னெல்லாம் பேட்டரி கொஞ்சம் சொதப்பலாவே இருந்தது. ஆனா இப்போ லேட்டஸ்டா 15 Ultra மேல கண்ணு வச்சிட்டாங்க போல. அந்த ஜிட்ரி இஷ்யூ இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். நாங்களே எங்களை அழிச்சுக்கிறோம்ட்டாங்க. நாங்களே எங்களை அழிச்சுக்கிறோம். ஆன் பண்ணா ஹீட் இருக்கு. கேமரா ஆன் பண்ணா ஹீட் இருக்கு. 4K ல நான் வந்துட்டு 10 நிமிஷமா 35 நிமிஷம் வீடியோ எடுத்தேன் ஒரு கிளாஸ் ரூம். ஏசி கிடையாது. அப்ப இந்த சைடுல மட்டும் ஹீட் ஆச்சு. ஓ, அது சொல்லிக்கிற அளவுக்கு ஆவல ஆச்சு. சோ இப்போ நம்ம சரத் கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் போக்கோ F7. அவன்கிட்ட நம்ம என்ன கேட்டுட்டு இருந்தோம்னா அண்டான் கேம் பத்தி கேட்டு. நான் வரல, அண்டாலாம் முடிஞ்சு. அண்டாவுக்கு அடுத்து நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். அப்புறம் SOT பத்தி பேசினா. ஆமா, அவன் ஹீட்டிங் இஷ்யூ பத்தி சொன்னான். அவனுக்கு ஹீட்டிங் இஷ்யூவே இல்ல F7ல. 35 நிமிஷம் எடுத்தான் அப்படின்னு சொன்னான். 35 நிமிஷம் ஆக்சுவலா 4K ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ சொன்னான்ல. ஸ்கூல் கிளாஸ்ல வந்து அந்த செஷனை ஃபுல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லாம. ஓகே, வேற என்னடா உனக்கு இதுல வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ் உனக்கு தெரிய வருது இவ்வளவு நாள் யூஸ் பண்ணதுல இருந்து? டிஸ்அட்வான்டேஜ். ஆமா, கிட்ட வாங்க சார், நீங்க முன்னாடி வந்து சொல்லுங்க. கிட்ட
அவனை இடம் என்ன பிடிச்சுக்காரு இல்ல இவனை பிடிக்க வேணாம் சந்துரு ப்ரோ ஒரு வழி ஆக்கிடுவார். இல்ல அவர் கார் ஓட்டுறாரு, நம்ம எல்லாம் முடிஞ்சிருவோம். அவரு இப்படி சும்மா தான் உட்காந்துருக்காரு. டிஸ்அட்வான்டேஜ்னா 3.5mm ஜாக் இல்ல. டேய் அது இல்லங்கறதே எனக்கு தெரியாது. நான் வாங்குனதுக்கு அப்புறம் தான் எங்க சொல்றதுன்னு தேடிட்டு இருந்தேன். சரி ஓகே புரியுது. அது ஒண்ணு. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ண? அதுக்கு என்ன ஏதாவது ஹெட்செட் வாங்கிட்டியா இல்ல டாங்கிள்? அதுதான் OnePlus Nord Buds 3. ஓ சூப்பர் பட்ஸ். அது எப்படி இருக்கு? அது பேஸ் மட்டும் ஒரு மாதிரி இருக்கு, மித்ததெல்லாம் ஓகே. LHDC இருக்கு அதுல? கிடையாது இல்லையா? AAC தான். ஏன்னா இதுல போக்கோல சப்போர்ட் ஆகும்ல HyperOSல. ஆகும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சைனீஸ் TWS யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வரலயும் நல்லா இருக்கு. 5 வருஷம் ஆச்சு வாங்கி. அதுல இருக்க அந்த பேஸ் ஃபீல் இதுல வரல எனக்கு. அப்படிங்கற என்ன அது? இதுல அந்த ஹேமெலோடி ஆப் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிட்டேன். அது உள்ள போனா பேஸ் வேவ்னு ஒன்னு இருக்குமே, ஓ அதுல போய் கண்ட்ரோல் பண்ணிட்டியா? ஈக்குவலைசர் தனியா உனக்குன்னு ஒன்னு செட் பண்ணியா? அதெல்லாம் பண்ணியுமா உனக்கு பேஸ் வந்து இதுல செட் ஆகல? அதாவது பழைய அந்த TWS எப்படி இருக்கும்னா, நீங்க பேஸ் ஏத்திட்டீங்கன்னா இங்க நீங்க நல்ல பேஸ் வரும்போது நம்ம காதுக்குள்ள அந்த ஜவ்வு இருக்குல்ல, ஆமா அது உள்ள போயிட்டு வரது உங்களுக்கு ஃபீல் ஆகும். 13mm டிரைவர். ஓ அதுல அவ்வளவு டீப் பேஸ் அது வச்சிருக்கியா இன்னும்? இருக்கு. அதுல சார்ஜிங் இஷ்யூ மட்டும் இருக்கு. எவ்வளவு நேரம் சார்ஜ் நிக்குது? அதாவது சார்ஜ் வந்துட்டு அப்பையில இருந்து இப்போ வரலையுமே ஒரு TWS உங்களுக்கு 8 ல இருந்து 10 மணி நேரம் நிக்குது. ஓகே. நான் தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன். காலையில ஃபர்ஸ்ட் 8 மணி நேரம் இது, அடுத்த 8 மணி நேரம் அது யூஸ் பண்ணுவேன். ஓகே. கேஸ்ல வெச்சீங்கன்னா சார்ஜ் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, நீ என்ன பண்ணு, பேசாம அந்த கேஸோட ஒரு கொரியரை போட்டு விடு. நான் பீட்டர் ப்ரோட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றேன். அது நான் நம்மள அந்த கேக்குறா வெச்சு பாக்குறேன். பார்த்தவரையும் அந்த பின் வந்துட்டு 1 இன்ச் நம்ம ஹேர் அளவுக்கு உள்ள இறங்கிருச்சு அந்த ஸ்ப்ரிங். ஓகே. அதனால சார்ஜ் ஆகல. அந்த ஸ்ப்ரிங் மட்டும் மாத்த முடியுமா? போக பின் கிடைக்கல. தேடி பார்த்தேன். சரி நீ வேணா ஒரு தடவை கொரியர் போடு. என்னடா பீட்டர் ப்ரோ சரி பண்ணாருன்னா சூப்பர். நாங்களும் செக் பண்ணிட்டு அந்த பேஸ் நாங்களும் செக் பண்ணிட்டு அப்படியே கொரியர் போட்டு விடுறோம். பிரச்சனை அதுல வெறும் SBC மட்டும் தான். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. SBC மட்டும் இருந்ததுன்னா மொக்கையான்னு கேட்டனா அப்படிலாம் இல்ல. ஏன்னா நிறைய சவுண்ட் பார்ஸ் நம்ம யூஸ் பண்றதா இருக்கட்டும், போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், எல்லாமே SBC தான் இருக்கும். ரொம்ப ரேரா தான் இப்போ அந்த டால்பி அட்மாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதுலதான் AAC கொடுத்திருப்பாங்க. யாருமே வந்து LHDCயோ எல்டாக்கோ இது ஆப்டெக்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸிலி அஃபோர்டபுளும் கிடையாதுன்னு வச்சுக்கேன். ஸோ அதுவும் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அது பாட்டு கத்திட்டு அடக்க போகுது அப்படின்றதுனால அதெல்லாம் விட்டுருவாங்க. இது வந்து நீ சொல்றது என்ட்ரி லெவல் பட்ஸ்ல. ஸோ அதுக்கு வந்து SBC AAC ஃபைன். ஆனா AAC இல்லைன்றதுனால ஏதாவது பெரிய அளவுல ஒரு தோய்வு நிலைமையா இருக்குமானா அப்படியும் கிடையாது. குட் நைஸ். அதுல எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா பிரச்சனை பண்ண அந்த பழைய TWSல போட்டுட்டு கேம் மோட் ஆன் பண்ணிட்டு வச்சோம்னா நீங்க அழகா விளையாடலாம். ஆனா Nord Buds 3 Proல கேம் மோட் ஆன் பண்ணாலும் லேட்டன்சி இருக்கு. அது என்னமோ 30 மில்லிசெகண்ட் ப்ரோ. மத்த டிவைஸ்ல தான் அது இதாகுது. OnePlusல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த லேட்டன்சி இது அவங்களே சொல்றானுங்க வரடா. OnePlusே சொல்லுது கிளைம்லாம். அவங்களே உள்ள போனா ஆடியோ குவாலிட்டிமே வேற. BGM லாண்ட் பாத்துர்க்கேன். ஒரே ப்ளூடூத் கோடெக் தானே. கரெக்ட்டா. சிப் வந்து உள்ள இருக்கிற சிப்புக்கு ஏத்த மாதிரி இவங்க போன்லயும் இருக்கிற சிப்பும் கம்யூனிகேட் பண்ற விதம் இருக்கும்ல. இப்போ ஷாமியோட சிப்ல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஆடியோ குவாலிட்டி செம்மையா இருக்கும் எப்பயுமே. ஸ்னாப்டிராகன் சவுண்டா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஷாமியோட ப்ளூடூத் கோடெக்கா இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ இப்போ போக்கோ F7 எடுத்துக்கிட்டா ஸ்னாப்டிராகன் வேற, ஸ்னாப்டிராகன் சவுண்டும் உண்டு. அதில் நான் இப்போ கனெக்ட் பண்ணா கண்டிப்பா எனக்கு ஆப்டெக்ஸ் அடாப்டிவாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஹைஃபை TWS எல்லாம் நான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்ம அந்த ஆஸ்ட்ரல் கால் ஒன்று கவர் பண்ணிருப்போம் 5000க்கு. அது வந்து Qualcomm ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் சப்போர்ட் இருக்கு. அதே சமயம் இயர்ஃபோன் இருக்கு இல்லையா, இயர்ஃபோன்ல AirPro 3, AirPro 4ல வந்து ஆப்டெக்ஸ் அடாப்டிவ், லாஸ்ட்லெஸ், எல்டாக் எல்லாமே இருக்கு. ஸோ இவன்ல அனைவரும் வந்து எல்டாக், LHDC, ஆப்டெக்ஸ் எல்லாமே இருக்கும். பிக்சல் எப்படி ப்ரோ? AAC மட்டும் தான். பிக்சல் வந்து ஒரு கொடுமை ப்ரோ. அதுல வந்து ஆப்டெக்ஸ் ஓபன் சோர்ஸ்னால அது இருக்கும். ஆப்டெக்ஸ்லயே அதுக்கு அடாப்டிவ்லாம் இருக்காது. அதே மாதிரி எல்டாக் ஓபன் சோர்ஸ் காட்டும்போது காட்டும், ஆப்டெக்ஸ் மட்டும் காட்டும். நமக்கு ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் பிக்சல் டிவைஸ்லயே காட்டுமா? அதான் பிக்சல் போன்ல காட்டும். பிக்சல் பட்ஸ் வந்து AAC தான். அதே மாதிரி நம்ம ஆப்பிளோட நேட்டிவ் பட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோடது ஏர்பாட்ஸ், அதுவும் AAC தான். ஆப்பிளோட லாஸ்ட்லெஸ் ஏதாவது ஆடியோ கோடக் இருந்ததுன்னா உண்டு. சாம்சங் i5 கோடக்னு ஒன்று வச்சிருப்பான் சாம்சங்கோடதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க ஓனா யூஸ் பண்றாங்க. ஓவராலா எல்லாருக்கும் மத்தியில இருக்கிற மாதிரியான ஒரு ஹைஃபை ப்ளூடூத் கோடக் யூஸ் பண்றாங்களான்னா மெஜாரிட்டி ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிளஸ் அதுக்கு பே பண்ணணும். இப்போ ஆப்டெக்ஸ் வந்து போன்ல ஃப்ரீ. ஓபன் சோர்ஸ்னா பிரச்சனை இல்ல ப்ரோ. இப்போ எல்டாக்கும் ஆப்டெக்ஸும் எப்படி பண்ணிட்டாங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு அது ஃப்ரீ. ஆண்ட்ராய்டுல AOSP இமேஜ் குள்ள போய் உட்கார்ந்துரும் அந்த மாடியூல்.
ஆனா ஒரு பட்ஸ் செய்யற கம்பெனி எல்டாக் யூஸ் பண்ணனும்னா எல்டாக்கு பே பண்ணணும். ஒரு பட்ஸ் செய்யற கம்பெனி ஆர்டெக்ஸ் யூஸ் பண்ணனும்னா சப்போர்ட் இருக்கு. ஆனா இந்த பட்ஸ்ல பொறுத்தவரைக்கும் போன்ஸ்ல அவைலபிள். ஆனா இப்போ உடனே ஒரு ஆடியோ செய்யக்கூடிய, அதாவது ஒரு TWS நெக் பேண்டோ செய்யக்கூடிய பிராண்ட் யோசிச்சாங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஆர்டெக்ஸோ இல்லாட்டி எல்டாக்கோ அதுல யூஸ் பண்ணா ஆடியோ குவாலிட்டி ரிச் ஆகுது. அதே சமயம் அதை ஒரு யூஎஸ்பியை சொல்லி விற்கவும் முடியுது. அதை யூஎஸ்பியை சொல்லி விற்க முடியும் போது இப்ப எல்லா போன்லயுமே அது அவைலபிளா இல்லாதப்ப ஒரு யூசர் என்ன நினைப்பானா, என் போன்ல இல்ல அப்புறம் எதுக்கு அப்படி நினைப்பான். சோ இப்போ குவால்காம் என்ன பண்றான்னா, எல்லா போன்லயும் அது இருந்தா எல்லாரும் வாங்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து எப்படின்னா வின்வின். குவால்காம்க்கும் வின்வின், சோனி வந்து கிட்டத்தட்ட ஓபன் பண்ணி விட்டது தானே எல்டாக்கு. ஸோ அதுவும் ஒரு பக்கம் வின்வின் சுச்சுவேஷன் தான். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா எல்லா போன்லயும் ஒர்க் ஆகும். எல்லாருக்குமே அந்த ஆடியோ ஹைஃபை கோடக்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதனால என்ன ஆகுது, பிராண்டு TWS பண்ற பிராண்டு அப்ப எல்டாக் யூஸ் பண்ணா எல்லா போன்லயும் இருக்கும்னு தெரிஞ்சு பண்றாங்க. ஆனா அதுக்கு பே பண்ணுவாங்க. காம்பேட்டபிலிட்டி இஷ்யூவே வராது. ஆனா LHDC பாரு, சொந்த BBK ஃபேமிலிலேயே விவோலயும் ஐகோலயும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரியா, நம்ம தனியா ஹெட்செட் ஆனர்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது. பேட் 6 ப்ரோ ஒர்க் ஆகுது. அது வந்து அவன் சொல்றது, அது ஓப்போ இயர்போன்ஸ் சொல்றான். அந்த 99 ரூபீஸ்க்கு வாங்குனது மனசே கேட்கல. நீங்களும் வாங்குனீங்க ப்ரோ? ஆமா, நானும் சரி. சர்க்கிள்ல நிறைய பேர் வாங்கிருக்காங்க போல அந்த பட்ஜெட்டுக்கு. அதாவது நான் என்ன யோசிச்சேன், இவரு கௌதம் ப்ரோ சொன்னாரு உங்களுக்கு ஒர்க் ஆகும்ல, டெஸ்ட்ல ஒர்க் ஆகுது. வாங்கலடா. ஏய் ஆண்ட்ராய்டு எடுத்துக்க அவ்வளவுதான். எல்லாரும் கௌதம் ப்ரோ தான் சொன்னாரு ஓப்போ கம்பெனி ஒர்க் ஆகும்னாரு. காலேஜ் ஃப்ரெண்டா? ஓப்போ கம்பெனினா ஒர்க் ஆகும். சந்திர காலேஜ் ஃப்ரெண்ட் கால் பண்றாப்ல. சந்திர வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. கௌதம் மேனன் படம் பாத்திருக்கீங்களா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் படிக்கணும், ஒரு ஃபயர் வேண்டாம். ஆமா, அதுல மெக்கானிக்கல்னாலே வேற லெவல் வெயிட்டா இருக்கும் எப்பயுமே. மின்னலை பாத்திருக்கியா? மின்னல் சரி, மின்னலை படத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியர் எவ்வளவு மாசா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா ப்ரோ அது படத்துல மட்டும்தான். அப்படி பார்த்தா ஜில்லுன்னு இருக்கு. அதுல வந்து செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் என் கண்ட்ரோல் தான் அடிக்கடிடுவோம். செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. நாங்களாம் செகண்ட் இயர் போகும்போதும் பார்த்தோன்னா, அண்ணா எதுவும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க தெரியாம இங்க உட்காந்துட்டோம் அப்படின்னு எழுந்து போற வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் சும்மா படத்துக்கு பில்டப். இதுல வர சீனியர் அடிப்பான். அதுல சீனியர் என்ன தூங்கிட்டு இருக்க, வேலை வேணாமான்னுவான். டேய் சீனியர் கிட்ட போனா ரெக்கார்ட் நோட்டாவது ஏதாவது கிடைக்கும், அமைதியாடுறா அப்படி இருந்தது. சோ அது படத்துக்கு கமர்ஷியல் என்ன பண்றது, சீனியர்ஸ் தான் ரொம்ப ஜாலியா ரொம்ப இதுவா இருப்பாங்க, மர்ஜ் ஆயிடுவாங்க, அது மிங்கிள் ஆயிடுவாங்க. ராகிங்ன்றதே கொஞ்சம் சில இடத்துல வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு ஜாயினிங்கா இருக்கும், ஜாயினிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஏய் உனக்கு ராகிங் ஏதாவது இருக்காடா அனுபவம்? நீ காலேஜ் படிக்கும் போது ராகிங் ஏதாவது நடந்துச்சா? இல்லையா? உங்களதுல இருந்ததா சந்துரு? இல்ல ப்ரோ, வாய்ப்பு எங்கல இருந்து உங்களதுல இருந்து ஸ்கூல் மாதிரி ப்ரோ, அதெல்லாம் செஞ்சு விட்டுறாங்க. அதெல்லாம் அப்ராட்லயே வச்சு ராகிங் பண்ணானுங்க. நான் போக மாட்டேன். சீனியரா சப்போர்ட் தான் பண்ணுவாங்க கூட. MBBSலாம் இருக்கு, அதெல்லாம் இல்ல இருக்கு. அதனால அதெல்லாம் வெளியே சொல்றது கிடையாது. அது ஆல்ரெடி இருக்குங்க, கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். எங்களதுல வந்து ராகிங் இருந்தது, நிறைய ஃபன் நடந்துச்சு. இமானுவல் ப்ரோட வீடியோல கூட சொல்லியிருக்கேன் அவர் சேனலுக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போது எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு தனி பஸ்னால என்னாச்சு, சீனியர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் கொஞ்சம் உக்கிரமா இருப்பாங்க எப்பயுமே. எங்கேயாவது அவங்கள பார்த்தாலே என்னடா எஸ்கேப் ஆயிட்டீங்க போல அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டடா ஒன்னும் ஓடி ஒளிஞ்சிக்க அப்படிதான் இருக்கும். அது ஏதோ மனதளவுல ஒரு நம்ம கிளாஸ்மேட்டே ஒரு பெரிய பாடி பில்டரா இருக்கலாம், அதுக்காக போய் எல்லாரும் அடிக்க முடியுமா என்ன? அந்த சீனியர்னு வந்துருச்சுன்னா ஒரு இமேஜ் வந்துரும். நம்மளோட 2 வயசு பெரிய ஒரு அண்ணான்னு வந்ததுன்னா ஒரு தாட் வந்துரும்ல, ஐயோ அவர்கிட்ட போய் எதுக்கு தேவையில்லாம அப்படிதான் வரும். அவர் பார்க்க பீஸ் மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சீனியர் தான் பார்ப்போம். சோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கும் மத்த இயருக்கும் பஸ் மாறி மாறி இருந்ததா, திடீர்னு ஒரு 1.5 மாசம் கழிச்சு சரி கம்ஃபர்டபிள் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி முடிவு பண்ணி அந்த இதை தூக்கி விட்டாங்க. இப்ப கம்ஃபர்டபிள் ஆயிருப்பாங்கன்னு சொல்லி தூக்கி விட்டாங்களா. வா செல்லக்குட்டி வந்தியா, இப்ப இந்த பஸ் தானே ஏறணும். இன்ஜினியரிங் படிச்சல, ஜேபிஆர்ல படிச்சல, அப்ப இதே மாதிரி தான் நடக்கும். தனி பஸ் தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 1 வீக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்து விட்டாங்க. இது என்னாச்சுன்னா எங்களுக்கும் அதே மாதிரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் குரோம்பேட்ல பஸ் ஏறும்போது குரோம்பேட்ல இருக்க சீனியரே வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு எல்லாம் ஃபன்னா இருந்ததுன்னா, ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் பயங்கர ஹைலைட். என் ஃப்ரெண்ட் எல்லாம், நான் ஈசி பி செக்ஷன், ஏ செக்ஷன்ல இருந்த ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு அவன் கையில லவ் லெட்டர் கொடுத்து தேர்ட் இயர்ல இருக்கிற சிஎஸ்சி பொண்ணுகிட்ட கொடுக்க சொன்னாங்க. செம்ம பண்ணு அதெல்லாம். அதாவது ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? யாருன்னே தெரியாது. ஆண்டவர் வந்து லவ் லெட்டர் எடுத்துட்டு நானு என்ன பண்ணீங்க? என் ஃப்ரெண்டுடா. என்ன அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலடா, என் ஃப்ரெண்ட பண்ணாங்க. நம்மளெல்லாம் பாத்தீங்கன்னா
கூட போலையா கதையே வேற ப்ரோ. என்னடா நீ கூட போலையா? ஃப்ரெண்ட கோத்து விட்டுருக்காங்க, கூட போய் காப்பாத்தி விடவும் இல்ல. சீனியர் அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க, அவன் அந்த டாஸ்க நோக்கி போய்கிட்டு இருக்கான். அவன் என்னத்த டிஸ்டர்ப் பண்றது? உங்களை பார்த்தாலே நாங்க ஆல்ரெடி பிஸியா இருந்தோம், பாலே இல்லாம வாலிபால் ஆடி இருந்தோம். இதுல வேற நீ என்னடானா அவன் அந்த டாஸ்க்கு போயிட்டான், நாங்க பஸ்ல வந்து பாலே இல்லாம நானும் இன்னொரு பையனும் வாலிபால் ஆடிட்டு இருந்தோம். இன்னொருத்தெல்லாம் செம பஸ்ல கீழே நீச்சல் ஆடிச்சு அந்த பக்கம். எத்தனை தடவை பாக்கெட் பண்ணீங்க வாலிபால்? நானும் ரொம்ப தடவை பாக்கெட் எல்லாம் பண்ணி தான் பார்த்தேன், பாலே இல்லாதனால வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இன்னொன்னு செம பண்ணு, இன்னொருத்தன் பாத்தனா அப்படியே அந்த பஸ்ல போல் இருக்கும்ல, அதை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான். செல்ல குட்டி இது மாதிரி இது சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செம பண்ணு இதெல்லாம். அதாவது இந்த வீடியோல சொல்லிருந்தீங்க உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் நியூஸ் சேனல் வச்சிருக்காரு, அவங்க கூட சொல்லிருப்பாங்க வினோதோட ராகிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருப்பாரு. ஏன்னா வினோதோட ராகிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவன் வேற மாதிரி இருந்தது. வினோத் பச்சே பண்ண அவனேதான். நான் இது வந்து எப்படின்னா இந்த மாதிரிலாம் இருந்தது இல்ல, வித்தின் ஒரு 1-2 வீக்ஸ்டா அவ்வளவுதான்டா, செம்மையா இருந்தது. சீனியர்ஸும் சரி நம்மளும் சரி பயங்கரமா மர்ஜ், செம்ம சூப்பரா இருந்தது அந்த ஃபீல். நான் 1 இயர் தான் இருந்தேன், ஆனா எனக்கு வந்து கேம்ப் போட்டாங்க, NCC கேம்ப். அங்க வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபைனல் இயர்ஸ். நான் வந்து அடுத்த அந்த என்னோட இயருக்கு வந்து கேப்டனா போறேன் நானு, ஓகேவா. அவங்க வந்து காலேஜ் விட்டு போறாங்கல்ல, கிராஜுவேட் ஆகி ஒரே அழுவ இல்லாதான் அப்படி மாறிடும். எங்களுக்கு என்னன்னா இது ஃபர்ஸ்ட் இந்த ராகிங் நடக்குது இல்ல, உடனே ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாருமே என்ன பண்றோம், கெமிஸ்ட்ரி லேப்ல கூடுறோம் எல்லாருமே. ஏன்னா ராகிங் ரிலேட்டடா பேசணும்னு சொன்னாங்க. கெமிஸ்ட்ரி HOD ஒரு மேம் இருக்காங்க, அவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷன் சைடுக்கு இன்சார்ஜ், அவங்க ஏன்னா கெமிஸ்ட்ரி HOD அவங்க தான் இன்சார்ஜ். ஸோ அவங்க சொல்றாங்க ஏன்னா எப்படி இருக்கு இப்ப டிராவல் அப்படின்னு ஒண்ணு நம்ம சொல்றாங்க. நம்ம பசங்க பின்ன கதற மாட்டான், ஒவ்வொரு ரூட்ல வரவனும் கதறான், ஏங்க ராகிங் பண்றாங்க அப்படின்னு. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இன்னைக்கு ராகிங் சொல்லுவீங்க, நாளைக்கு நீங்க எல்லாரும் தான் சேர்ந்துட்டு சேட்டை பண்ணிட்டு இருப்பீங்க, அது இன்னைக்கு அப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிஜமாவே அப்படிதான் ஆச்சு. ஒரு 2 வாரத்துல மாறிடுச்சு கம்ப்ளீட்டா, ரொம்ப க்ளோஸா ஃபீல் ஆச்சு. சீனியர்ஸ் ஏதாவது பண்ணணும்னா அவங்க வந்து எங்க கிட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணணும்னு இருக்குடா, ஓகே தானே, இதெல்லாம் பண்ண போறோம், சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் அவங்கள போய் கேட்கலாம். இப்படிதான் மாறிச்சு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நாங்க ஃபைனல் இயர் வரோம்ல, அப்போ வந்து ட்ரெண்டே ரொம்ப மாறிடுச்சு. அது மாறினதுக்கு அப்புறம் இன்னொரு ரியாலிட்டி என்னன்னா, அந்த ஃபைனல் இயருக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கும் இல்லாட்டி செகண்ட் இயருக்கும் இந்த பாண்டிங் மாதிரியான விஷயங்கள் எங்க டைம்ல நடக்கவே இல்லை. அதையும் என்னால அங்க ஃபீல் பண்ண முடிஞ்சது. எங்க இதுல வந்து எப்படின்னா, இப்போ ஒரு கல்ச்சரல்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு சில ஈவெண்ட் வரப்போகுது, நம்ம எப்பயுமே வைப்போமே சிம்போசியம்லாம் வைப்போம்ல. ஸோ சிம்போசியம் மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னும் போது ஃபைனல் இயர்ஸோ இல்லாட்டி தேர்ட் இயர்ஸோட இப்போ வரைக்கும் பார்த்தா, இப்போ நான் வந்து சொல்ற மாதிரி இப்போ நீங்க அந்த டைம் சொன்னீங்கன்னா, அப்போ என் டைம்ல வந்து அந்த NCC கேம்ப்ல வந்து ஒரு பாண்டிங் நடக்குது. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் இல்ல, ரொம்ப NCC கேம்ப்னு இன்னும் ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்கல்ல, இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை, தூய்மை ஸ்கூல்ல வந்து கிளீன் பண்ணி பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது, அப்பெல்லாம் வந்து எல்லாரும் ஒன்னா பண்ணி ஆகணும். அப்ப வந்து பாண்டிங் நடக்கும். அது மட்டும் தான் இப்ப இருக்கும்னு நினைக்கிறேன். மத்தபடி இப்ப அதுவுமே அந்த மாதிரி இல்லையா, இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. என்ன பண்ணீங்க நீங்க, என்னடா பண்ணீங்க சொல்றாங்க? நாங்க அந்த மாதிரில அவர் ஒரு ஜெனரேஷன், நான் ஒரு ஜெனரேஷன், நீ ஒரு ஜெனரேஷன் சொல்லி நாங்க கிளாஸ் போவோம், ஸ்டாஃப் வர வரைக்கும் போன் எடுப்போம், சைட் அடிப்போம். இல்ல சைட் அடிச்சா கூட பரவாயில்ல, போன் எடுப்போம், ஃப்ரீ ஃபயர் ஓபன் பண்ணுவோம், 4 பெஞ்ச் ஒரே பெஞ்ச். பிராக்டிகலா வந்து பயாலஜிக்கலா பேசுறான், சைட்டு கூட அடிக்கலையா, கேம் ஆடி நாசமா போயிட்டு இருக்கோம் அப்படிங்க. 3 வருஷமும் கேம் தான் விளையாண்டோம். அதாவது ஒரு பெஞ்சுக்கு 4 பேரு, 2 பெஞ்ச் ஆப்போசிட். எப்படி ப்ரோ கிளாஸ்ல வாத்தியார்ல படிக்க மாட்டாங்க? மாறிடுச்சு இல்ல சந்திர, இருக்கும் போதெல்லாம் செல்லு கையில நான் வச்சிருப்பேன், ஆனா அவங்க பிடிச்சிருவாங்கன்னு பயம் எனக்கு. இப்போ காலையில இருந்து பயம், ஈவினிங் இருந்துட்டே இருக்கும். என் பேட்ச் வந்து 2016 கொரோனா முன்னாடி. என் டைம்ல எல்லாம் எப்படின்னா, போன் திருட்டு போயிடுச்சு, சொல்ல முடியாது. திருட்டு போனதை நீ சொன்னாலும் காலேஜுக்கு எப்படி நீ கொண்டு வந்த எனக்கு நடந்துருக்கு ப்ரோ. ஒரு கதை சொன்னாங்க, S2 மினியா, S3 மினின்னு ஒன்னு இருக்கு, S4 மினி வந்துச்சு, அதோட முடிஞ்சுச்சு. அது தொலைஞ்சு போச்சு. பனிமலர்லாம் டிப்ளோமால படிக்கும்போது சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. இல்ல அதுதான் இதேதான் எனக்கு. எங்க இதுல வந்து எப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து பட்டன் போன் தான், ஆனாலும் என்ன பண்றது, வீட்டுல போனா செல்ல குட்டி போன தொலைச்சிட்டியா பரவாயில்ல நான் சொல்லுவாங்க. அவன் பாவம், என்ன பண்றது, கம்ப்ளைண்டும் பண்ண முடியாது. அவன் வந்து சைலண்ட் போடாம விட்டான். சைலண்ட் போடாதனால என்ன ஆயிடுச்சு, ரிங் அடிச்சிருச்சு போல கிளாஸ்ல. நாங்க யாருமே கிளாஸ்ல இல்ல, அப்ப யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். பனிமலர்ல என்ன சொன்னாங்க, ஏதோ புல்டோசர் வச்சு போனை ஏத்திடுவாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு புல்டா விட்டாங்க தெரியுமா? அந்த காலத்துல அதெல்லாம் நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேன். இது பண்ணுவாங்க, ஆனா நிஜமா உடைக்கலாம் செஞ்சிருக்காங்க.
காட். டவல்குள்ள வச்சுட்டு கீழே போட்டு அடி அடி அடிப்பாங்க. அததான் வாத்தி ரைடு பாட்டு. ஓ காட். ஆமா அந்த மாதிரிலாம் அடிச்சு உடைச்சிருவாங்க. சரி இதெல்லாம் தான் நடந்துச்சு. போக்கோல ஆரம்பிச்சு போக்கோ F7ல அதுல நடக்கல, காலேஜ்ல இதெல்லாம் நடந்துச்சு. ஆமா அவ்வளவுதான் ரியாலிட்டி. ஓகே பட் செம ஃபன் தான். காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்லாம் வந்து எப்பயுமே யாராலையும் மறக்க முடியாது. இதான் பிடிக்கலாம் ப்ரோ. கொரோனாக்கு முன்ன கொரோனா பின்னு இருக்கலாம் ப்ரோ. கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் அப்படின்ற மாதிரி சந்திர சொல்றப்பல இன்னைக்கு ப்ரோ இப்போ என் காலேஜ்ல வச்சுக்கோங்க, இது QR கோடே கிடையாது. 2021 22ல வந்து பாக்க QR கோடு கேண்டீன்ல இருக்கு. 2 பேர் இருக்காங்க வந்துட்டு. பசங்க எல்லாம் போன்ல ஸ்கேன் பண்ணி பே பண்றாங்க. அப்பெல்லாம் போன்னாலே ஒரு கொண்டு வந்தாலே பயம் இருக்கும். பயத்துல இருந்து QR வரைக்கும் வந்துருச்சு. 2 போயிட்டேன். வாத்தியார்கிட்ட கேட்க என்ன சார் இப்படி ஆகி போச்சுன்றேன். அது இன்னும் அவ்வளவுதான், யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவங்களே பண்றாங்க. இன்னொன்னு என்ன பார்த்தனா QRனா நீங்க UPI QR தான். UPI ப்ரோ அது நார்மல் தானே? அப்படி இல்லடா, ஒரு காலத்துல போன் எடுத்து போனாலே பிரச்சனை. 2020ல அந்த டைம்ல கையில காசை கொண்டு போய் பே பண்ணி சாப்பிடுவோம். ஒரு 60 ரூபா 70 ரூபா ஆஃப்டர்நூன் லஞ்ச். இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பண்றாங்க. ஏன்னா காலேஜ்ல இருந்து இதே போனே கொண்டு போக கூடாது. ஆனா இப்ப மாறிடுச்சுல, 3 வருஷத்துல 2020 21 மாறிடுச்சு. அதான் கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின்னுங்கிறான், எல்லாமே மாறி போயிருச்சு அப்படி. ஏன்னா இதுதான் ப்ரோ காரணம். அந்த ஆன்லைன் கிளாஸ்னு ஆரம்பிச்சாங்க தெரியுமா, அதுல இருந்து எல்லார் கையிலயும் போனும் தெரிஞ்சிச்சு. அதனால இப்ப வாத்தியார் இப்ப கண்டுக்கிறது இருக்கும். இது நான் காலேஜுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப போனேன். அப்போ மைக்ரோ ப்ரொஃபசர் மேம் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க எங்க லைஃப்ல அது எப்படி சொல்றது, எங்க பசங்களும் வந்து ஸ்டாஃபை திட்டினது இல்ல, மரியாதை இல்லாம நடந்துகிட்டது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு நேரம் நடந்துக்க மாட்டாங்க, அதான் வித்தியாசம். அவங்க அப்படி போனதுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன பெரிய அப்படின்னாங்க. சரியா, அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது கேட்க மாட்டாங்க, அவங்க இல்லாதப்ப ஏதாவது திட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கட்டுமா அந்த மாதிரி கேட்பாங்க. இப்ப என்ன ஃபேக்ட்னா, நாங்க போய் பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்க அளவுக்கு கூட யாருமே ஒரு சின்ன விஷ் கூட பண்றது இல்லப்பா, நீங்களா எங்களுக்கு கோல்டன் பேட்ச் பா அப்படின்ட்டாங்க. இது நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நானும் பெருசா விஷ் பண்ணது இல்ல காலேஜ்ல. நாங்களாம் யார பார்த்தாலும் எந்த ஒரு ஸ்டாஃப்னு ஒருத்தங்க தெரியுறாங்க, பார்த்தாலே ஒரு பயம் சொல்ல ரெஸ்பெக்ட் வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கும். எங்க சார்லாம் எங்க அப்பா கனெக்ட் போறவங்க சும்மா பார்த்தா நம்மள போய் வலிய போய் யூஸ் பண்றாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீயா அப்படி போ அப்படி போறேன். அப்படி கிடையாது, பார்த்தா இப்படி பார்த்துட்டு திரும்பிட்டு போவாங்க. எங்க அப்பா கூட கனெக்ட் ஆயிட்டாரு. எங்க சார்லாம் கனெக்ட் ஆயிட்டு இப்ப வந்து கிருஷ்ணகுமார் நல்லா இருக்கானா, நல்லா படிக்கிறானா அப்படின்னு அதோட கேட்டு கனெக்ட் ஆகுறாங்க. அப்படி இருந்தது எப்படி இருக்கு பாரு. எத்தனை தடவை தான் புலம்புறது. உங்க அப்பாவுக்கு போன் பண்ண விடான்னு பயந்த காலம் போய் கனெக்டடா ஆகிற காலம் போய் இப்ப யாரும் கொஞ்சம் கூட பேசிக்கிறது கூட இல்ல. காலேஜ் வரானா போறானா, உங்க பையனை நீங்க தான் சார் பத்திரமா பாத்துக்கணும் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்ப முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல, உங்க பையனை நீங்க பாத்துக்கணும்னு சொல்றது இல்ல. இப்ப இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, டீச்சர்ஸ் கிட்ட நீங்க ஒண்ணும் பாத்துக்க வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். அவன் ஹோம் ஒர்க் பண்ணலனாலும் கிளாஸ் ஒர்க் பண்ணலனாலும் பனிஷ் பண்ண கூடாது. அவன் எதுவுமே பண்ணலனாலும் என்கிட்ட தான் சொல்லணும். நீங்க அவனை பனிஷ்மெண்டே கொடுக்க கூடாது. அவன் வந்து நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறனால இப்ப வெளில போய் நில்றான்னு சொன்னா கூட மன உளைச்சலுக்கு ஆளாகி அவன் வாழ்க்கையை தொலைச்சிடறான். யூஎஸ் மாதிரி இது கரெக்ட். ஏன்னா நான் இப்ப டீச்சரா ஒர்க் பண்ணும்போது இதே தான் நான் ஃபேஸ் பண்றேன். பேரண்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நீ பண்ணக்கூடாது, நான் பண்ணிக்கிறேன், நீங்க பண்ண மாட்டேன். நான் தான் சொன்னேன் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோல கூட, நான் உள்ள போய் என் ஒய்ஃப் வந்து பெரிய பையனை கூப்பிட்டு போறாங்க, நானும் சின்ன பையனும் வெளில இருக்கும். அப்ப 2 பேரண்ட்ஸ் வந்தாங்க. வரும்போது பேரண்ட்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரி, ஒருத்தவங்க சொல்றாங்க, ஏய் நீ வந்து உன்னோட கிளாஸ் ஒர்க் எல்லாத்தையும் கிளாஸ்லயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன், அதனால அவன் கிளாஸ்லயே முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேரண்ட் வந்து, நீங்க கிளாஸ்லயே முடிக்கலனாலும் சரியா சொல்லிருக்காங்க போல, நீ கிளாஸ்ல முடிக்கலனாலும் பரவாயில்லடா, வீட்டுல வந்து ரொம்ப மெனக்கடாத, நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. வெளியிலேயே நின்று சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்க இருக்க முடியும், அவங்களே எழுதி கொடுக்குறாங்கடா. அப்புறம் அவன் எப்பதான்டா அவன் எழுதுவான், இல்லாட்டி அவன் எப்பதான் ஏதாவது தெரிஞ்சுப்பான். நான் என்ன சொல்றேன், அல்ஜிப்ரா படிச்சேன், ட்ரிகாமெட்ரி படிச்சேன், எல்லாம் படிச்சேன் தான், அது யூஸ் ஆகுது ஆகலன்றது வேற விஷயம். பட் நான் தானே படிச்சேன், அப்படி ஒன்று படிச்சேன்னா நான் சொல்றேன்ல, இதையாவது சொல்லுவாங்களா அடுத்த ஜெனரேஷன்ங்கிறது இப்ப கேள்வி. அப்படியே பேக் போய் காட்டிடுங்க ஒரு தடவை, நம்ம மணப்பாறை பாறை அந்த வாரம் அங்க தெரியும். சைடுல லைட்டா அந்த ஸ்டாண்ட் மட்டும் மறைக்கும், ஆனா செமையா இருக்கும். பாறை தெரியலையே, பாறை இந்த பக்கம் இருக்கு. சரி விடுங்க, நான் வேணா எடுத்து அதை போட்டேன். பேரண்ட்ஸே குழந்தைங்களை கெடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பேம்பர் பண்றாங்க. நேத்து டீச்சர்ஸ் டேக்கு யாராவது ஸ்டோரி பாத்தீங்களா? என்ன ஸ்டோரிடா? ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு போட்டு யூடியூப், சாட் ஜிபிடி, இன்னொன்னு என்னமோ ஒன்று போட்டாங்க. ஒரு 3 ஆப் போட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எல்லாரும் போட்டிருந்தாங்க. முன்னாடி வந்து சொல்லு நீ, ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு. ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு ஸ்டோரி நேத்து போட்டு
யூடியூப், சாட் ஜிபிடி, இது கூட இன்னொரு ஏதோ ஒரு ஆப் பெர்ப்ளெக்சிட்டியோ சம்திங் ஏதோ ஒரு ஆப் போட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு போட்டு நிறைய பேர் இந்த ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நேற்று ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருந்தாங்க. சரி, ஓகே. இப்போ ஆக்சுவலா இந்த ஜென்சி கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அவங்கள நான் தப்பா சொல்லல. யாரோ ஒருத்தர் பண்ற நரேஷன் நம்பி இவங்க எல்லாரும் அதுல இறங்கிடுறாங்க. என் கேள்வி என்னன்னா, இப்போ என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து ஒரு சிலபஸோ இல்லாட்டி நம்மளோட சுப்பீரியரா ஒரு டீச்சர்ஸோ இல்லைன்னா நம்ம எப்படி அதை தெரிஞ்சுப்போம்? அதாவது இப்ப நான் வந்து 5ஆம் கிளாஸ்ல நான் என்ன படிக்கணும் அப்படிங்கறது எனக்கு எப்படி தெரிய வரும்னு கேக்குறேன். எனக்கு அந்த சிச்சுவேஷன் தானே, அதான ட்விஸ்ட். எனக்கு அந்த சிச்சுவேஷனே அமையாது. நான் ஏழையிலே போய் படிக்க மாட்டேன். நான் ஸ்கூல்னு ஒரு விஷயம் இருக்கிறனாலதான் ஒரு டாபிக்னு ஒன்னு கிளாஸ்ல சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த டாபிக் நான் வீட்டுல போய் சாட் ஜிபிடில போட்டுப்பேன். அந்த டாபிக்கே சொல்லனா நான் ஏன் படிக்க போறேன்னு கேள்வி கேக்குறேன். அதுதான் இப்ப சிலபஸே கொடுத்துறாங்கல்ல. அதான்டா சிலபஸ் கொடுத்துறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நீ ஸ்கூலுக்கு போற, இன்னைக்கு ஒரு டாபிக் கவர் பண்றாங்க, அப்போ ஒரு நீடு வருது. அந்த டாபிக் நீ படிக்கல, ஆனா வீட்டுக்கு வந்து வாண்டானா நீ சாட் ஜிபிடிலயோ பர்ப்ளெக்ஸ்லயோ போடுற. நீ ஸ்கூலுக்கே போல அப்படின்னா இன்னைக்கு உன்னோட நீடு என்ன, நீ என்ன படிப்ப அப்படின்னு கேக்குறேன். நீயா படிப்பியா? அதான் என் கேள்வி. படிக்க சொன்னாலே படிக்கிறது இல்ல இப்ப. சரியா? இப்ப என்ன எடுத்துக்கிட்டா என் மனநிலையே அந்த மாதிரிதான் இருக்கு. நானும் எதை பார்த்தாலும் இப்ப வந்து என் கண்ணு முன்னாடி வெறும் டேட்டாவா வந்து போயிட்டே இருக்கு. அதாவது டேட்டானா எப்படி சொல்றேன், டைமை கில் பண்றதுக்கான டேட்டா நிறைய எனக்கு வந்து அப்படி எக்ஸஸா வந்து குமியுது. சோ என்னால பார்க்க முடியுது. அப்போ யங்கர் ஜெனரேஷனுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அதெல்லாம் இன்னும் ஜாலியா இருக்கும்ல. அப்ப அவங்க அதை தானே பண்ணுவாங்க. அதான் சொல்றேன். அப்போ ஒரு சின்ன ரூல் மாதிரி ஒரு ஃபேக்டர் இருந்தாதான் அதை ஏதோ எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் பார்க்கவாத செய்வாங்கன்ற. இது நீங்க ஜென்சி வரலையும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்ல. என்னை விட ஒரு 2 வயசு சின்ன என் தம்பி கிட்டே இந்த டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது. வெயிட்டிஸ்ங்க, இங்க நாங்க பேசிட்டு இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் அத்தனையும் லைஃப்ல கடந்து வரும்போது நடந்த ஒரு இனிமையான அனுபவமே தவிர ராகிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை கூட ஊக்குவிக்கிறதுக்காகவோ இல்லாட்டி ராகிங் எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காகவோ இல்லை. இது எல்லாமே ஹாப்பி எண்டிங்கா இருந்தனால அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோமே தவிர தமிழ்நாட்டிலேயே நிறைய சாரோ ஸ்டோரிஸும் உண்டு. ராகிங்னால உயிர் போன கதைகள்லாம் கூட உண்டு. அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது நான் கடந்து வந்த பாதையில நான் பார்த்த ஒரு சில விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணலாமேன்னு ஒரு ஹாப்பி மெமரிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றேனே தவிர எனக்கும் காலேஜில் நிறைய நெகட்டிவான ஒரு சோகமான இம்பாக்ட்ஸ்லாம் கூட இருந்திருக்கும். பட் அதை நினைச்சு நம்ம வந்து என்னைக்குமே ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் கூடயும் பகிர்ந்துக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ அப்படியே தொடர்ந்து டியூட்டிஸ் விட்டுக்கலாம். ஏன்னா எங்கன்னா போனாலும் எந்த மீட்டிங்கை போய் பார்த்தாலும் ஜென்சி மில்லேனியல்ஸ் போட்டு சாடிக்கிறாங்க. சரியா? எனக்கு 90ஸ்ல பிறந்திருக்கலாம். இப்படி ஒரு வாயில இருந்து வர அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க எப்ப பிறந்தீங்க? நான் 2004 ப்ரோ. சுகே கிட்ஸ். நான் ஒரு 1998. அது கொஞ்சம் கொடூரமான டைம் தான். ஆமா. நான் இங்கயா அங்கயா எனக்கு தெரியல. அதுக்கு நான் போட்டி போட வேண்டியதா இருக்கு. 90 கிட்ஸ்ன்றதுக்கு போட்டி போட வேண்டியதா. ஏய் நீ 2K தான்டா அப்படின்றாங்க. இல்ல நான் 90s நானும் ரவுடி தான். ஏர்லி 2K. ஆமா. நானும் இல்ல நான் சண்டை வர நானும் ரவுடி தான்டா, இன்னும் ஏத்துக்கடா வேன்லன்ற மாதிரி. ரைட். 90s தான் ப்ரோ வரீங்க. 19 மேல கடைசி வந்தா மனசளவுல வந்து 2000ல பிறந்த பசங்களும் 90s மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் நம்பர்னே விட்டுருங்க. நானும் டெலிகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால அதுக்கான இதே நான் ப்ரோ 2002 3 வரைக்குமே எல்லாமே 90s யூஸ் பண்ண எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா ஃபேக்ட் தான். எஸ். 2004 அதுக்கு மேல வரும்போது தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். எஸ். சிறுமலை 33 கிலோமீட்டர்ஸ். சரி, இதுதான் வந்து எங்களுடைய வத்தலகுண்டுல இருந்து இல்ல வத்தலகுண்டுல இருந்து திண்டுக்கல் வரைக்கும் வர ஒரு வீடியோ. இதை வந்து F7 கவர் பண்ணிருக்கோம். எங்க F7 கவர் பண்ணிருக்கோம். அப்படிதான் சொல்லணும். F7 கவர் பண்ணிருக்கோம். மொத்தம் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ரொம்ப பேசுறாங்க நீங்க நினைக்கலாம், தப்பு இல்ல. மனசுல இருந்ததை சொல்லிட்டோம், அவ்வளவுதான். இது வீடியோவா வரப்போதா? ஆமாப்பா. பாத்தியா? ஏதோ சாம்பிள் எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன். சாம்பிள் எடா 40 நிமிஷம் எடுப்பாங்க. ஏங்க நியாயத்தை பத்தி பச்சை புள்ளியாவே இருக்கீங்கப்பா. இல்ல 40 நிமிஷம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து சாம்பிளான்னு கேட்டு நான் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. 10 ப்ரோக்கு வீடியோ சாம்பிள் ஏதோ செக் பண்றீங்க போல. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதுல போட்டு சாம்பிள் எவ்வளவோ இருக்கு. தென்னை மரம் இருக்கு, பனை மரம் இருக்கு, பன்னிக்குட்டி இருக்கு, நாய்க்குட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை தாண்டி நம்ம மனுஷ குட்டிக்கு நம்ம இப்ப ஏன் வந்திருக்கோம்னா இதுதான் கண்டென்ட். இட்ஸ் a data. ஆமா 2K ஒரு ஜாலியான ஒரு இதுவா இருந்துச்சு. ஆமா, நல்லதா இருந்தது. ஜெனரேஷன் கேப்
ஜென் கேப். ஜென் கேப்ஸ். எனக்கு தெரிஞ்சு சந்துருவும் நீயும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கீங்க. ஆமா ஆமா, நான் 2 பேர் சேர்த்து தான் சொன்னேன். 98 bro. 98 இல்ல 99 பாத்தீங்களா, எல்லாம் ஒரே இதுன்னு சொல்லிட்டு 98 ன்னு வந்து தூக்கி பேசுறாரு. இல்ல இல்ல தூக்கில பேசல, ஒரே இதுல இருக்கு. பிரிச்சு பேசுறீங்களா ப்ரோ? நான் கிளாஸ் பசங்க எல்லாம் 90 ஏன் நீ பிரிச்சு பாக்குற? சேர்த்து பாரு. சரி 98 99 2004. சரி ஓகே, எல்லாரும் ஒரு பாய் சொல்லிடுங்க. டாடா பை 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 பை, see you. Pixel 9 Pixel 10 Pro எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. Pixel 10 Pro பிரிந்து சொல்ல முடியாது, அதுல எடுத்த அந்த 4K வீடியோ பிரிந்துன்னு சொல்லுங்க. அதுனா பாசிபிள். அதேதான். கூடிய சீக்கிரம் மீட்டப் வைங்க. மீட்டப் தானே? கேக்குறதுக்கே யாரும் வர. நானும் பாக்குறேன். மட்டன் பிரியாணிக்கு யாரும் வரலையா? தொண்ணூறு கோக் பாட்டில் யார் வராங்கன்னு நான் பாக்குறேன். கோக்கா? கோக் அதெல்லாம் வாங்கணுமா? கோக் ஜீரோ இல்ல அதெல்லாம் வாங்கி தரணுமா? ஆமா, கம்பெனி இதுல இருந்து வாங்கி தரணும். எஸ்பிரஸ் கம்பெனி. அது நம்ம கிருஷ்ணா பாத்துப்போம். பொருளாளர் போடுங்க எங்களுக்கு போஸ்டிங். பொருளும் நீதான், ஆளரும் நீதான். நான் வீட்ல how to made homemade கோக்னு போடுறேன். ஹோம்மேட். ஓ ஓகே ஓகே ஓகே. சரி, I am the dangerங்கறான். வேற எதுவும் இல்ல, பாப்போங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.